இவனோட பேர் ராம். இந்த ரயிலில் எத்தனையோ பேர் பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பயணத்தில் கிடைக்கிற வாழ்க்கை ஒரு நீண்ட பயணமாகவும் இருக்கலாம், இல்லை அதுவே கடைசி பயணமாகவும் இருக்கலாம். ஆனால் நம்ம ராமுக்கு இந்த ரயிலில் பயணித்த போது இவனுக்கு கிடைச்ச வாழ்க்கை நீண்ட பயணமா இல்லை கடைசி பயணமானு வாங்க பார்க்கலாம். कृपया ध्यान दीजिए। இதுக்கு மேலே நம்ம உயிரோடு இருந்து என்ன பண்ண போகிறோம்? என்னங்க பண்ணுறீங்க? ஹலோ, உங்களை தான். என்ன பண்ண போனீங்க தெரியுமா? இப்போ எதுக்குங்க இவ்வளோ வேகமாக ஓடி வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க? அதான் ட்ரெயின் கிளம்ப போதும் தெரியும்ல. 10 நிமிஷம் முன்னாடியே வந்திருக்கலாம்ல. இப்போ வச்சு பேசுவீங்களா இல்லையா? இல்லை ஊமையா? இல்லைங்க, வீட்டில் இம்பார்ட்டன்ட் ஆஃபீஸ் ஃபைலை விட்டுட்டு வந்துட்டேன். அதை எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே லேட் ஆகிடுச்சு. அதுக்குள்ளே ட்ரெயினும் கிளம்பிடுச்சு. ஸோ அதான். நேற்றுக்குங்க அப்படி பண்ண போனீங்க? சாரிங்க, ஏதாவது தப்பாக கேட்டிருந்தா. இல்லைங்க, அப்படி இல்லை. வீட்டில் ஃபேமிலி சுச்சுவேஷன், அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன். ஏங்க, ஃபேமிலி சுச்சுவேஷனா நல்லா டெய்லி யூஸ் ஆகணுங்க. என்னோட பேர் ராம். என்னோட பேர் ஜனனி. ஆமாம், நீங்கள் எந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க? அதை ஏங்க கேட்குறீங்க? நான் ஒரு டார்ச்சரான கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். டார்ச்சரான கம்பெனினா இது அந்த லிம்ராஸா? ஆமாங்க, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அதேங்க, இந்த ஆஃபீஸில் தாங்க நானும் ஒர்க் பண்ணேன். டார்ச்சர் தாங்க முடியாமல் தான் ரிசைன் பண்ணிட்டு வேறு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அப்படியா? என்னாலேயும் ஒர்க் பண்ண முடியல. எனக்கும் உங்கள் கம்பெனியில் சொல்லி ஒர்க் வாங்கி தரீங்களா? கண்டிப்பாங்க, நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். சரிங்க, என்னோட ஸ்டாப் வந்துருச்சு. கண்டிப்பாக கேட்டு சொல்லுங்கள். ஏங்க, நானும் இந்த ஸ்டாப் தான். வாங்க போகலாம். ஹாய்ங்க. ஹாய்ங்க. அப்புறம் ஆஃபீஸில் எப்படி போச்சு? அது எப்பயும் போல தாங்க போச்சு. சரி சரி, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸா? என்ன சர்ப்ரைஸ்? சரி, நீங்கள் கண்ணை மூடுங்க, நான் சொல்கிறேன். இப்போ பாருங்க. என்னங்க இது? பயப்படாதீங்க. இந்தாங்க, உங்களுக்கு எங்கள் ஆஃபீஸில் வேலை கிடைச்சிருக்கு. மண்டே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க.
ரொம்ப தேங்க்ஸுங்க. ம். புது வேலையெல்லாம் கிடைச்சிருக்கு. ட்ரீட்லாம் எதுவும் இல்லையா? ட்ரீட்லாம் வச்சுக்கலாம். ம். ஆனால் இப்போ முடியாது. ஏங்க? ட்ரெயின் வந்துருச்சு. ஹாய் ராம். ராம் ராம் ட்ரெயின் வர இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு. இன்னும் உட்காந்துட்டு இருக்கீங்க? உங்களுக்காக தாங்க வெயிட் பண்ணுறேன். ஓ அப்படியா? நான் வராமல் போயிருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? ட்ரெயினே ஸ்ட்ரைக் பண்ணியிருப்பேங்க. நீங்கள் ட்ரெயினை ஸ்ட்ரைக் பண்ணதெல்லாம் போதும், வாங்க போகலாம். ட்ரெயின் வந்துருச்சு. ராம், எங்கே நீங்கள் மட்டும் போகிறீங்க? கை கொடுங்க. ராம் ஜனனி கிட்ட தன்னோட காதலை சொல்லணும்னு நினைக்கிறான். ஆனால் அதுக்கு ஜனனி என்ன சொல்ல போகிறாளோ? ஜனனி, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். ராம், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? ராமுக்கும் ஜனனிக்கும் இருந்த நட்பு காதலாக மாதிரி நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஆனால் ஒரு நாள் இப்போ எதுக்கு ஜனனி இதுக்கு ஒத்துக்கிட்ட இந்த ப்ரமோஷனுக்கு? என்ன என்ன பண்ண சொல்ற ராம்? என்னோட ஃபேமிலி சுச்சுவேஷன் பற்றி உனக்கு தெரியும்ல, அதான் நான் இந்த ப்ரமோஷன். லூசு மாதிரி பேசிட்டு இருக்கா ஜனனி. உன்னை பார்க்காம என்னால் எப்படி இருக்க முடியும்? ராம், விடு ஜனனி. நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளு ராம். ஆயிரம் தான் எத்தனையோ பேர் கடல் கடந்து போனாலும் அவங்க காதல் நினைவுகளோட இன்னமும் வாழ்ந்துட்டு தான் இருக்கு. அந்த மாதிரி தான் நாம். நீ என்னை விட்டு தூரமாக போனாலும், நான் உன்னை விட்டு தூரமாக போனாலும், நம்ம காதல் நினைவுகளோட நம்ம எப்பவும் வாழ்ந்துட்டு இருப்போம். ஸோ இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். சரி ராம், எனக்கு டைம் ஆச்சு, நான் போகிறேன். பாய். அதுக்கப்புறம் நம்ம ராம் ஜனனிக்காக ஒவ்வொரு நாளும் காத்துட்டு தான் இருந்தான். ஆனால் அவன் வரவே இல்லை.
வீடு மச்சான் பார்த்துக்கலாம், வாழ்க்கைனா அப்படி தான் இருக்கும். டேய் வாழ்றா, எங்கடா? அங்கே பாடுறா. டேய் மச்சான் போடா. பாவி. ஜனனி, வந்துட்டியா ஜனனி? உன்னை பார்க்காம பேசாமல் என்னால் இருக்கவே முடியல ஜனனி. எனக்காக தானே வந்தேன். இல்லை ராம், நமக்காக வந்தேன். ராம், நீ எப்பவும் என்கிட்ட கேட்பல நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு. இப்போ பண்ணிக்கலாமா? என்ன சொல்கிற ஜனனி? ஆமாம் ராம், உண்மையாக தான் சொல்கிறேன். நம்ம இப்போவே கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்போவே உங்கள் வீட்டுக்கு கால் பண்ணி சொல்லு, நான் உன் கூடயே வந்துடுறேன். ஜனனி, ஜனனி, ஜனனி. வாப்பா, லேட் ஆயிடுச்சா? சரி, அந்த பொண்ணு கூட்டு உள்ள வா. ஏன்டா, ஏன் இப்படி நிற்கிற? எங்க அந்த பொண்ணு? உன்னதாண்டா கேட்குறேன், அந்த பொண்ணு எங்க? இந்த பொண்ணு இறந்துட்டாமா? என்னப்பா சொல்ற? தம்பி, அந்த பொண்ணு இறந்துருச்சுப்பா. ஜனனி, ஜனனி. சரி, வாப்பா உள்ள. ராம், இந்த மோதிரம் எப்பவும் உன் கூடவே இருக்க மாதிரி நானும் கடைசி வரைக்கும் உன் கூடவே இருப்பேன்.
ஜனனி தான் இறந்துரும்னு தெரிஞ்சும் ராமையா காதலிச்சான். ராமுக்காக ஜனனி விட்டுட்டு போன ஒரே காதல் நினைவு இதுதான். ராம் அந்த நினைவுகளோட வாழ ஆரம்பிச்சிட்டான்.